Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம். ஸோ சண்டே லஞ்ச் டைமில் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டு சண்டே எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்து மிக்க தட்டில் சோத்தை போட்டு எங்கே வருவாங்கன்னு பார்த்தா அவங்க வரல, அதனால் நாங்களும் வரல, வேறு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறாங்க. அதாவது லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர்னால் எல்லாருக்கும் தெரியும், முருங்கைக்காய். என்னது, வெண்டிக்காய் தானே? லேடிஸ் ஃபிங்கர், நம்ம வெண்டிக்காய். நாங்கள் அதை எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, அம்மா வந்து அதை ஒரு க்ரீமியாக ஒரு பால் கறி மாதிரி ஒன்று செய்வாங்க. அது கண்டிப்பாக சிக்கனுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் செட் ஆகாது. நல்லா ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் பொரியல், சும்மா மீனை அள்ளி போட்டு அந்த வெண்டிக்காயை போட்டு மீனில் ஒரு கட்டி வெண்டிக்காயில் ஒரு கட்டின்னு சாப்பிட்டா வெண்டிக்காய் அதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு பிடிச்ச வெண்டிக்காயில் இவங்க ஃப்ரைடு லேடிஸ் ஃபிங்கர்னு போட்டிருக்காங்க. ஸோ பொரிச்சு அதை ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போட போகிறாங்களாம். இது எங்ககிட்ட வெண்டிக்காய் இருக்குது, இதை ட்ரை பண்ணி ஒரு vlog போடுறதுக்கு அந்த செஞ்சு போகும்போது நமக்கு தெரியுமில்ல, நல்லா இருக்கும் போலையான்னு. அப்படி ஓகேன்னா நாங்கள் அதை பண்ணுறோம். அந்த நம்ம ரம்ஸ்டிக் ஃபேமிலி vlogs சேனலில் அது வரும். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு இவ்வளவா இவருக்கு இதெல்லாம் உசிறு. 100 கிலோ இதைத்தானே இப்படி உடச்சி பார்த்து வாங்குறது. ஓ, இப்படி கட் பண்றாங்க. அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க. நானாச்சும் அப்படியே முழுசா பொரிக்க போறாங்க. இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? தோடு மாதிரி இல்லை, அப்பதான் பொடி போடும் போதையா. ஆனா பொட்டேட்டோ சிப்ஸ் திங்கிறதுக்கு இது நல்லது. அந்த முடிய பாருங்களேன், நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இதுவே எவ்வளவு கழிவு. அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்மளும் வறுத்தெடுக்கலாம். எல்லாத்தையும் அவ்வளவு நிறைய கழிவு தள்ளுறாங்க. செஞ்சு காட்டுறாங்க. நல்லா அந்த பொடியெல்லாம் போட்டு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் போல இருக்கு. முனுக்கின சீரகப்பொடி, முனுக்கின சோம்பு பொடி, முனுக்கின மல்லிப்பொடி, முனுக்கின ஓமப்பொடி, கடலை மாவு, அரிசி மாவு, முனுக்கின கல்லுப்பு, நிறைய ஐட்டம் போடுறாங்க. சிப்ஸ் மாதிரி தான் வரும்.
புதுசு புதுசாக உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இது நல்ல ஒரு சைட் டிஷ் இல்லை? அதான் நறுக்குன்னு இருக்கும்போது. நல்லா இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியா. அது எப்படி வருதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. இப்ப நம்ம பாவக்காய் பொரி பண்ணலே அப்படிதான் இருக்கும். சும்மா லஞ்சுக்கு கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம். வெஜிடேரியன் சொல்லுங்க, வெஜிடேரியன். இன்னைக்கு வெஜிடேரியன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடையெல்லாம் முறுக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கு போல இருக்கு. மாங்காய் புளிக்கும். கண்டிப்பா இதுக்கு மட்டன் கறி ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். சும்மா உட்காந்து கொறிச்சிட்டு இருக்க நல்லா இருக்கு. சும்மாவே சாப்பிடலாம் தான். நல்லா மசாலாலாம் சாந்து நல்லா முறு முருன்னு இருக்கு. இப்போ சோஸில் மட்டும் கூட சாப்பிடலாம். ஆஹா. ஆஹா, ஓ டிசைனா இது பீச் இது கறி வைக்கிறாங்க. அவ்வளோதான். புளிக்குழம்பு தேங்காய் பூவு, துவரம் பருப்பு, சட்டி பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம். இதை கிரேவி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே போடப்பாங்க, இறக்குவாங்க. தரவழியில கொஞ்சம் தண்ணி கொண்டாடா. தயிர், தினசு தினசு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. வெண்டிக்காய் மோர் குழம்பு. துவரம் பருப்பு மசாலா. நல்லா இருக்கு வேணா. அந்த வதக்கின வெண்டிக்காய் போட்டு மோர் குழம்பு. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? ஏன் பண்ணுவேன்? பண்ண அப்ப நீ சிலவளை சாப்பிட மாட்டான்னு தான் நான் விரும்புகிறேன். வதக்கின வெண்டைக்காய். மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு நம்ம இதையும் சேர்த்து செய்வோம். ஆனால் அது மிளகாத்தூள் அப்படி வெள்ளையாக தான் இருக்குது. பச்சை மிளகா தான் போடுவோம். தூரம்பருப்பு வெண்டிக்காய் மோர் குழம்பு சூப்பராக அப்ப இன்னைக்கு இவங்க வெஜ்ஜு தான் போல இருக்கு. நல்லா இருக்கும். கூட குதிக்க விட மாட்டாங்க. இப்ப தண்ணியா தான் இருக்குமா? அதான் அந்த தூரம்பருப்பு போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் இறுக்கி கொடுக்குறோம். இது கறி மாதிரி கிரேவி மாதிரி தான் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். புளிப்பா இருக்குமா? தயிர் புளிப்பு நல்லா இருக்கும். இது இப்போ இறுகிடும் அந்த பருப்பு போட்டது. அதை இது சேர்த்து சாப்பிட சூப்பராக. இதை டீ டைமுக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருக்கும். மோர் குழம்பும் இந்த வெண்டிக்காய் இந்த மோர் குழம்புல சோறு சாப்பிடுவார். அப்படி இருக்கும். இதுக்கு ஒரு ஊறுகாய் அந்த காரணமாக தயிர் விடணும். வெஜ்ஜை பார்த்து வாய் வருதுங்க எனக்கு இன்னைக்கு. தயிர் சாதம் மாதிரி இருக்கும் அது. மொறு மொறுன்னு இருக்கும். நமக்கு சும்மா கருக்கு முறுக்குன்னு இருந்தா நல்லா இருக்கும், பிடிக்கும்.
அருமையாக இருக்குங்க ஐயா. சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க ஐயா. அப்படிங்களா ஐயா? செஞ்சுட்டா போச்சு. வெண்டிக்காயை கீத்துக்கித்தான் நறுக்கிட்டு மசாலா தடவி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்ல கறக்கு முறக்குன்னு காரசாரமான தீனி. அதோட கொஞ்சம் வெண்டிக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணி அந்த சோத்துல ஊத்தி குழப்பி சாப்பிடும்போது அந்த மோரோட புளிப்புக்கு இந்த பொரிச்ச வெண்டிக்காய்க்கு காரசாரத்துக்கு வேற லெவல் சாப்பாடு. எப்போதும் கறி சாப்பாடா சாப்பிட்டு இதை சாப்பிடும்போது சைவ சாப்பாடு இன்னைக்கு ஒரு புடி. இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு வெண்டிக்காய் பொரிச்சுட்டு கொடுத்து பாருங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிப்ஸை விட இது சத்தானது. ஆமா, அருமையான சாப்பாடு. பொட்டேட்டோ சிப்ஸுக்கு பதிலாக இதை சாப்பிடலாம். மோர் குழம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது புளிப்பா, அது நல்லா இருக்கும். செஞ்சிருவோம் மோர் குழம்பு. இது இதோட வேற எதுவும் வைக்க கூடாது. ஊறுகாய் வச்சுக்கலாம். ஊறுகாய் வச்சுக்கலாம், உங்களுக்கு மூணு மணி அப்பளம் கூட வச்சுக்கலாம். இல்லை, அப்பளம் சாப்பிட்டா இது டேஸ்ட் தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுங்க. ஊறுகாய் தான் நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடு இது, ரெண்டுமே போதும். ஹெல்த்தியான சாப்பாடு. காய்ஸ், வெண்டிக்காயை பொரிக்கிறோம், மோர் குழம்பு வைக்கிறோம். எங்ககிட்ட இல்லை, கீழே கடைக்கு போய் நம்ம மனோரமா ஆச்சியோட படம் போட்ட ஆச்சி ஊறுகாய் இல்லாட்டி ருச்சி ஊறுகாய்னு இங்கே இந்தியா பிராண்டில் 2 இருக்குது. நல்லா மாங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து இந்த மோர் குழம்புக்கு கொஞ்சம் சோறு, குழஞ்ச சோறு இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்க, வெஜ்ஜை கூட இந்த செய்கிற மாதிரி செஞ்சால் சாப்பிட்லாம். நம்ம தான் வந்து எனக்கு வெஜ்ஜெல்லாம் சேராது, நான் நான்வெஜ் தான். இப்போ இதை பார்க்கும்போது நாக்கு துடிக்குதே. சுதி வா, சுதி போய் வெட்டிக்காய் குழம்பு வா சுருதி போய் வெட்டிக்காய் குழம்பு வைப்போம். மோர் குழம்பு இன்னைக்கு என்ன சமைக்க, இன்னைக்கு ஆக்சுவலி பிளான் போட்டாச்சு என்னன்னு. இதை நாளைக்கு இல்லை நாளைக்கு செஞ்சு அதை வீடியோ எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறோம். இது டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு பெரிய நன்றி. ஒரு புது காம்பினேஷன் சொல்லி கொடுத்தது. எனக்கு தெரியும் மோர் குழம்பு உனக்கு பிடிக்காதுன்னு கொடுத்தா நான் அதில் மினக்கறேன். டேஸ்ட் பார்த்தா தானே நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். அட்டகாசம். இதை செஞ்சு நாங்கள் vlog போடுறோம். மோர் குழம்பு இல்லாட்டி இந்த சிப்ஸையாவது செஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த சிப்ஸை டப்பாவில் போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, படம் பார்க்கும்போது அப்படியே ஒழிச்சுக்கிட்டு கொண்டு போனோம்னா அங்கே தியேட்டரில் வச்சு நொறுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நல்லா தண்ணி செய்வோம். நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். பாய்.